எனக்கு என்னென்னா அதான் நாங்கள் ஆக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயே அது எங்களுக்கு தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு விஜய், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண எல்லா கேரக்டர்லையுமே நான் விஜயாக தான் பண்ணியிருப்பேன். வேறு ஒரு நேம் கொடுத்து நான் பெருசாக பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபனி ஃபேக்ட்லேயே பண்ணதுனால நான் பெருசாக வேறு எதுவும் நேம் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ வெளியே வந்து கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நான் சில சேஞ்சஸ் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸாக அவுட்டாக பார்க்கும்போது எனக்கே அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வேறு ஒரு பேர் கூட பண்ணுறோம், ஸோ வேறு ஒரு கேரக்டராக ரிவீல் தெரியுமா அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அது இதாக இருந்துச்சு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே கேட்டேன், அப்படி தான் இருக்குன்னாங்க. கரெக்டாக ஒரு 1 மந்த் கழிச்சு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ பிலீவ் பண்ண ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நைஸ். அண்டு இப்போது ரீசெண்டாக பார்க்க முடியறதில்ல, வேறு ஒருத்தவங்க வந்து அதை உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு நிறைய ரூமர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து வருது, சண்டை போட்டு போயிட்டாங்கப்பா அவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதோட உண்மையான விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். இல்லை வேறு ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆனதுனால எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா கனாக்காலும் காலங்கள் பண்ணிட்டு. ஸோ கனாக்காலும் காலங்கள்ன்றப்ப அது மந்த்லி அங்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் கால் ஷீட்ஸு. ஸோ அந்த டைமில் என்னால் அங்கே கொடுக்க முடியல. ஸோ 2 ஆப்ஷனே இல்லாதப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம வேறு வழி இல்லாமல் மன கஷ்டத்தோடு அதை விட்டாச்சு.